ஹாயபா வியூவர்ஸுக்கு வணக்கம். இது செயின்ட் ஜோசப் யூனிவர்சிட்டி பெருமையுடன் வழங்கும் கற்போம் கற்பிப்போம். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா ப்ரொஃபஸர் ஜெபா கிங்ஸ்லி. அவங்க ஐடி டிபார்ட்மெண்ட்டோடைய ஹெச்ஓடியாக இருக்காங்க. அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் மற்றும் ஐடி டிபார்ட்மெண்ட் தான் பீக்கில் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ஆக்சுவலாக இதை நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று கோவிட்டுக்கு முன்னாடி, இன்னொன்று கோவிட்டுக்கு அப்புறமா. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற பேட்டர்னே இல்லாமல் தான், நமக்கு என்னென்னு தெரியாமல் தான் இருந்தது. பட் அந்த கோவிட்டுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்பத்துறை கொஞ்சம் ரொம்ப ரொம்ப டெவலப் ஆகிற மாதிரியே இருந்தது. ஏன்னா மற்ற எல்லாருமே மிஷினரிஸ் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக அது கூட மேன் பவர் கூட இருக்கணும். இப்போது ஒரு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை அது பேஸ்டாக ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு மனிதனோட ஒரு ஒர்க்கிங் இது கூட இருந்தால் தான் அதை பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிற துறையில் என்ன பண்ணாங்கன்னா, பட் அந்த ஒர்க்கு நம்ம வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ண மாதிரி அதுக்குள்ளே ஒரு பிளானை பிளான் பண்ணாங்க. எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிவிட்டு, இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் இருந்து ஒர்க் பண்ணவங்க அவங்களோட ஃபீல்டை என்ன பண்ணலாம், அவங்களோட வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ண மாதிரி இருப்பாங்க. இப்போ இந்த தகவல் தொழில்நுட்பத்துறைங்கிறது இன்ஃபர்மேஷன் ஷேரிங் தான் த்ரூ தி டெக்னாலஜினா நம்ம நெட்வொர்க்கிங் வழியாக இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறோம், நமக்கு ஒரு தகவல் தேவை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், கூகுளில் ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நியரஸ்ட்டாக ஒரு ஏடிஎம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இடத்துல போயிட்டு இதில் பக்கத்தில் ஏடிஎம் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி யாரையும் நம்ம கேட்போம். பட் இப்போ அப்படி கிடையாது. நம்ம நியரஸ்ட் நம்ம ஒரு லொக்கேஷன் கொடுத்து நம்ம எங்கே இருக்கிறோங்கிறதே அது ட்ராக் பண்ணுது. அதாவது நம்ம இன்ஃபர்மேஷனை நம்மக்கிட்டேருந்தே அதை என்ன பண்ண கேதர் பண்ணி அந்த டெக்னாலஜி வைஸாகவே நம்ம எந்த பிளேஸில் இருக்கிறோம், அதுக்கு நியரஸ்ட்டாக என்ன ஏடிஎம் இருக்குங்கிறதே நம்ம கொடுக்குது. இதே மாதிரி இப்போ நான் ஒரு கம்பெனியில் இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன்னா, என்னோடய கம்பெனியில் கூட ஒர்க் பண்ணவங்க இன்னொரு பிளேஸில் ஒர்க் பண்ணுவாங்க. பட் நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது இன்ஃபர்மேஷன் நாங்கள் நெட்வொர்க்கிங்கில் தான் ஷேர் பண்ணுவோம். இது ஈவன் நாங்கள் பக்கத்தில் இருந்தால் கூட நாங்கள் ஒர்க் பண்ணக்கூடியது ரெண்டு பேருமே த்ரூ தி நெட்வொர்க்கில் தான் நம்ம இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவோம். இதே மாதிரி இப்போ நான் இப்போ கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுவாங்க. இதே மாதிரி இன்னொரு பர்சன் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணும்போது இன்ஃபர்மேஷன் த்ரூ தி நெட்வொர்க் ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணி அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுறது ஆஃப்டர் கோவிட் இது பாசிபிள் ஆச்சு. அதுக்கு பிறகு இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தகவல் தொழில்நுட்பத்துறை ரொம்ப டெவலப் ஆகிட்டு இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எந்த காலேஜஸ்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த துறை ரொம்ப இதை பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸு ஆர்வமாக படிக்கிறதும் சரி. ஏன்னா இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸோ அதுவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே என்னது ஒரு தகவல் தொழில்நுட்பத்துறையோட இன்னொரு பரிணாம வளர்ச்சி தான் நம்ம சொல்ல முடியும். இப்போது சிஎஸ்சிக்கும் ஐடிக்கும் என்ன வித்தியாசம்? இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் இசி, அதுவும் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாம் வருது இல்லையா, இதுக்கும் இந்த மூணு துறைக்கும் என்ன சார் சம்மந்தம் இருக்குது, இல்லை என்ன வித்தியாசம் இருக்குது? ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த மூணு பிரான்ச்சையுமே சர்க்யூட் பிரான்ச்சஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. இப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஒரு செப்பரேட்டாக ஒரு கணினி துறையை பேஸ் பண்ணி இருக்கும். அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்னா அது ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், இந்த ரெண்டுக்கும் உள்ள ஒரு மீடியேட்டர் மாதிரி இருக்கக்கூடிய தான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த எப்படி நம்ம இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறோம், எப்படி இன்ஃபர்மேஷன் அந்த யூஸ் பண்ணக்கூடிய யூசர் எப்படி கேதர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கக்கூடிய தான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஆனால் இதுக்கும் ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா டெக்னாலஜி வைஸ் இது அது இன்ஜினியரிங் பேஸ்டாக இருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பேஸ்டாக இருக்கும், இது டெக்னாலஜி பேஸ்டாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இப்போது ஒரு டேட்டா நம்ம எடுக்கிறோம். இப்போ சேட் ஜிபிடி நம்ம யூஸ் பண்ணுறோம்னு வைங்களேன். சேட் ஜிபிடியில் இப்போ ஏதோ அதுவாக கொடுக்குற மாதிரிலாம் கிடையாது. மெட்டா ட்விட்டரில் உள்ள இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான் அது என்ன பண்ணும், நமக்கு ஒரு ஒரு இப்போ அதை என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. ப்ராம்ப்ட்னா நம்ம என்ட்ரு பண்ணக்கூடிய கமாண்டு.
நம்ம அது இப்போ ஆக்சுவலாக இப்போ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கிறதே ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு. அது செப்பரேட்டாக ஒரு இன்ஜினியரிங் பேட்டர்ன் மாதிரி ஆச்சு. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கிறது நம்ம ஒரு கமாண்ட் நம்ம கொடுக்குறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கிவ் மீ அ சிம்பிள் ப்ரோக்ராம் டு ஆட் 2 நம்பர்ஸ், 2 நம்பரை நம்ம ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோன்னா சாட் ஜிபிடின்னு நமக்கு ப்ரோக்ராம் கொடுக்கும். ஒரு ப்ரோக்ராம் அது காமனாக நம்ம எந்த லாங்குவேஜும் நம்ம கொடுக்கலன்னா பைத்தானில் நமக்கு கொடுக்கும். சி ப்ரோக்ராம் கொடுத்தானா சி ப்ரோக்ராமில் கொடுக்கும். C++னா C++ல நம்ம கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 2 நம்பரை வந்து 2 நம்பர் நம்மளே 2 நம்பரை ப்ரோக்ராமுக்குள்ளேயே கொடுத்து, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேல்யூ வேரியபிள் ஏன்னு இருக்குது, ஏயோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 3ன்னு கொடுக்குறோம். ஸோ அதை ஆட் பண்ணி நமக்கு வரும்போது 8 அப்படிங்கிறத அதுவே ரெஸ்பாண்ட் பண்ணும். பட் இதே ஏ வேல்யூ வந்து டிஃபால்ட்டாக இப்போ நான் ஒரு வேல்யூ கொடுக்கலாம், நீங்கள் இன்னொரு வேல்யூ கொடுக்கலாம். ஸோ இல்லை பி இன்னொரு வேல்யூ நீங்கள் கொடுக்கலாம், இல்லை நான் ஒரு வேல்யூ கொடுக்கலாம். பட் ரெண்டோட கான்செப்ட் வந்து சேமாக இருக்கும். அடிஷன் தான் நமக்கு பண்ணணும். பட் அதோட அவுட்புட் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வேல்யூ வரும், அது நான் என்ன கொடுக்குறோன்னா வேல்யூ. ஸோ இது வந்து யூஸரே உள்ள இன்புட் கொடுத்து அதோட அவுட்புட் கிடைக்கும். இந்த மாதிரி உள்ள டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் நமக்கு என்ன பண்ணும், அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். இது ப்ரோக்ராமிங்கில். இதே வந்து லாங்குவேஜ் வைஸாக வந்து பட் கான்செப்ட் அடிஷனுங்கிறது சேமாக தான் இருக்கும். பட் ப்ரோக்ராமிங் வைஸாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஜாவானா ஜாவா ப்ரோக்ராமிங் ஏற்ற மாதிரி கோடிங்ஸ் வரும். சின்னா சி லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி கோடிங்ஸ் வரும். C++னா அதுக்கு ஏற்ற மாதிரி கோடிங்ஸ் வரும். பைத்தான்னா பைத்தானுக்கு ஏற்ற மாதிரி வரும். இது வந்து நமக்கு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட மெயின் திங். அது வந்து சாட் ஜிபிடி அந்த ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால சாட் ஜிபிடியில் நம்ம வந்து கிடைக்கக்கூடிய ஆன்சர்ஸ் இதெல்லாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக C++, ஜாவா, பைத்தன் இதெல்லாம் வந்து நம்ம காலேஜ் கரிக்குலம்லேயே அவங்களுக்கு வந்துடும். அவங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் இந்த ஐடி செக்டாரில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவைப்படும்? இப்போ வந்து நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து நான் முதலன் ஒரு ஸ்கீம் வந்து பண்ணாங்க. அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா, அது கரிக்குலம்லேயே வந்து அடிஷ்னலாக வந்து கொடுக்குற மாதிரி ஒன்று பண்ணாங்க. அதில் வந்து இப்போ எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாங்க. கொஞ்சம் டாபிக்ஸ் ஃபஸ்ட்டு வந்து அவங்க ட்ரெயின் பண்ணாங்க. எக்ஸ்பர்ட் வந்து ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லையும் ட்ரெயின் பண்ணாங்க. அதுலேருந்து காலேஜ் லெவலில் வந்து மென்டார்ஸ் சூஸ் பண்ணுறாங்க. மென்டார்ஸ் வந்து நம்ம காலேஜில் இருக்கோம். இப்போ எங்களோட இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்னா டிபார்ட்மெண்ட்லேருந்து நாங்கள் வந்து மென்டார் கொடுப்போம். ஸ்டாஃப் தான் ஃபஸ்ட்டு அவங்கள ட்ரெயின் பண்ணாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து செப்பரேட்டாக அவங்க ட்ரெயின் பண்ணிவிட்டு அவங்கள ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், அவனுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து அது ஒரு அடிஷ்னல் ஸ்கில் அவனுக்கு கரிக்குலம் வைஸாகவும் அவனுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஃப்ரேம் பண்ணக்கூடிய சிலபஸ் ஏற்ற மாதிரி அவனுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம டீச் பண்ணுவோம், அவன் படிச்சிருக்கோம். இது வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ணுறதுன்னா அவனுக்கு ஒரு அடிஷ்னல் ஸ்கில் வந்து கொடுக்குற மாதிரி இது ஒரு பேட்டர்னில் வந்து நம்ம என்ன பண்ணோம், நான் முதலன் ப்ராஜெக்ட்ஸை டெவலப் பண்ணி அவன் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற மாதிரி நிழல் திரை ப்ரோக்ராம் வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. கேஷ் ப்ரைஸும் வின் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ப்ராஜெக்ட் வந்து செலக்ட் ஆகிருக்கு. இது வந்து ஆக்சுவலாக அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறது வந்து டிபார்ட்மெண்ட் வைஸான இப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா இன்னொன்று சிஎஸ்சியில் இருப்பாங்க, மெக்கானிக்கல் இப்போ இந்த இன்டர்ரிலேட்டடாகவே அவங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது அவங்களோட ப்ரெசன்டேஷன் வந்து நல்லா இருக்குது. இப்போ மிஷினரி நம்ம ஒரு இப்போ கோடிங்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில் எழுதுறாங்கன்னா அவங்களோட லிங்க் பண்ணக்கூடியது வந்து சிஎஸ்சியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேட்டர்ன் பண்ணிடுவாங்க. பட் ஒருவேளை இம்ப்ளிமெண்டேஷன் டைமில் மெஷினரிஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், அவுட்புட் வந்து மெஷினரிஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏதாவது ஒரு வேஸ்டேஜஸை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாச்சுன்னா நம்ம மெஷினை வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறோமா, அந்த மெஷின் வந்து ஆட்டோமேட்டடாக இந்த டைமுக்கு ஆன் பண்ணணும், இந்த டைமுக்கு அது ஆஃப் ஆகணும் அப்படிங்கிற மெஷினரிஸ் ஒர்க்கை வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை அது ரிலேட்டடாக இருக்கிற டிபார்ட்மெண்ட்டோ அந்த ஒர்க்ஸ் அவங்க பண்ணுவாங்க. பட் அதோட பேக் அண்ட் உள்ள அந்த கோடிங்ஸ் இதெல்லாமே நம்ம கொடுத்தோம்னா அதை ப்ராப்பராக இந்த இது பண்ணக்கூடியது வந்து அடிஷ்னல் ஸ்கில் வந்து நான் முதல்ல பண்ணோம். அப்புறம் வந்து எம்எஸ்எம்இ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம். அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், கொஞ்சம் இன்பிளான் ட்ரைனிங் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறான். இந்த இன்பிளான் ட்ரைனிங்கை பேஸ் பண்ணிவிட்டு எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தே அவனுக்கு அடிஷ்னல் ஸ்கில் ஆட்டி இவன் வந்து இதுக்கு போகிறாங்க, இண்டஸ்ட்ரி விசிட் போகிறாங்க. இண்டஸ்ட்ரி விசிட்டில் நம்ம கொண்டு போய் கொடுக்குற டைமில் ஒரு கம்பெனியில் வந்து போய் இவன் வந்து என்னென்ன கேதர் பண்ணானோ அந்த கம்பெனியில் எப்படி ஒர்க் அவுட் லைவாக வந்து நமக்கு என்ன பண்ணுறோம் இண்டஸ்ட்ரி விசிட்னு காமிக்கும்போது அவனுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. அதாவது லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து நம்ம காலேஜில் ஒரு டெமோ காமிக்கலாம், பட் ஒரு சிமுலேஷனாக தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பட் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத வந்து கம்பெனி ரிலேட்டடாக நம்ம கொண்டு போய் பசங்களுக்கு இண்டஸ்ட்ரி விசிட் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறனால அவன் டைரெக்டாகவே என்ன பண்ணிக்கலாம், இதான் ஒர்க்கிங் பிரின்சிபல் இப்படி நான் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே வந்து 2 ஆந்திரப்பிரனர்ஸ் இருக்காங்க. அவங்களே என்ன பண்ணியிருக்காங்க, ஓனா கம்பெனி இது
டெவலப் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ வந்து அவங்க ப்ரெசன்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டர்பிரினர்ஸ்னா இப்போ நம்மக்கிட்ட படித்து முடித்த ஸ்டூடெண்ட்ஸா இல்லை படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸே? இப்போ படிச்சுட்டு இருக்கிற ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆண்டர்பிரினர்ஸ் ஆயிருக்காங்க. ஓ சூப்பர் சார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜில் வந்து ஸ்கில் டெவலப் பண்ணிடுறோம், அதுக்கு அடுத்தது இண்டஸ்ட்ரியல் விசிட் போகிறாங்க, இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸோடைய பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி சார் இருக்கு? ஆக்சுவலாக நமக்கு இங்கே டிஎம்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னையை பொறுத்தளவில் வந்து மோஸ்ட்லி மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் தான் நமக்கு வர்றாங்க. இன்ஃபோசிஸ் வர்றாங்க, டிசிஎஸ் வர்றாங்க, அப்புறம் எல்என்டி வர்றாங்க. ஸோ இதில் பிளேஸ் ஆகிற அவங்களோட பேக்கேஜை வந்து ஆனுவல் பேக்கேஜ் வந்து 10 லேக்லேருந்து அவனுக்கு 12 லேக்ஸ் வரைக்கும் வந்து அவனுக்கு பேசிக்கில் நான் சொல்கிறது வந்து என்ட்ரி லெவல்லே அவங்களுக்கு நல்ல பேக்கேஜஸ் கிடைக்குது. ஸோ இந்த ஸ்கில் லெவல் வந்து இவனுக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணி இருக்கிறனால தான் என்ன பண்ணுறாங்க, அவங்களே பிளேஸ்மெண்ட்லேயே அவங்க சூஸ் பண்ணி போகிறாங்க. இப்போ வந்து நார்மலாக ஒரு எம்என்சி கம்பெனி வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து பிளேஸ் கொடுத்துட மாட்டாங்க. பட் இவனுக்கு ஒரு நம்ம செகண்ட் இயர் லெவல், தேர்ட் இயர், ஃபைனல் இயரில் வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கே ப்ராப்பராக நம்ம கொடுக்குறோம். ஒரு செகண்ட் இயர்லேருந்தே அவனுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறோம். இங்கிலீஷில் வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி, ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் லேக்காக இருக்காங்க. ஸோ செகண்ட் இயர்லேயே நம்ம இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வரனால தேர்ட் இயர்ஸ் வர டைமில் அவனுக்கு ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட் வந்துடும். இப்போ தேர்ட் இயர் வந்த பிறகு தான் அவனுக்கு ஸ்கில் பேஸ்டாக நம்ம அவனை ட்ரெயின் பண்ணி கொண்டு போகும்போது அவனுக்கு ஓகே, நம்ம ஓரளவுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் லெவலில் வர டைமில் ஃபைனல் இயரில் அவன் என்ட்ரு ஆகும்போது அவனுக்கு என்ன, அவனே ஓனாக ப்ராஜெக்ட் பண்ணிடுவான், ஒர்க் அவுட் பண்ணுவான், பிளேஸ்மெண்ட்டுக்கு போகும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டாக போயிடுவான். பட் அவனை வரக்கூடிய கம்பெனி ஓகே, ஹீஸ் ஏ எலிஜிபிள் பர்சன், நல்ல ஒரு ப்ராம்ப்டாக இருக்கிறான், கரெக்டாக இருக்கிறான் அப்படிங்கிறதால சூஸ் பண்ணிடுவாங்க. ஹையர் ஸ்டடீஸ் போகிறவங்க இருக்கிறாங்க. பட் அதை தாண்டி வந்து ஒர்க்கு நம்ம அடுத்தது நம்மளோட லைஃப்பை அடுத்த நெக்ஸ்ட் மூவ் பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு ஜாப் தான் தேவை. அதுவும் ஒரு நல்ல ஜாப்பாக, ஒரு நல்ல ஒரு, ஏன்னா இப்போ நார்மலாக வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் பேஸ்டுங்கிற ஜாப் வந்து ஒயிட் காலர் ஜாப்ஸாக தான் இருக்கும். பட் அவன் வந்து ஒரு ஏசி என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருக்கிறனால, பட் அவன் ஹை சேலரியில் ஃபிக்ஸ் பண்ணி போகிற மாதிரி தான் அவன் அவங்களோட மைண்ட் செட்டப்பும் இருக்கும். ஸோ இந்த ஸ்கில்லெல்லாம் நான் டெவலப் பண்ணி கொடுக்குறனால, எனக்கு நம்மளோட அச்சீவ் பண்ணுறனால அவனுக்கு வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்டை வந்து நல்ல பிளேஸ்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. சூப்பர் சார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொரோனாக்கு முன்னால் வந்து நான் சர்க்கியூட் பிரான்ச்சஸ் மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள்இ கொஞ்சம் மேலே இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த பிரான்ச்சஸ்லாம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க ஆரம்பித்தாங்க. வேலை வாய்ப்பும் அதிகமாக ஆரம்பிச்சிடுச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆண்டுகள் முடிய போகுது. இதுக்கப்புறமா வந்து இதே அளவுக்கு வேலை வாய்ப்பு இருக்குமா, இல்லை இதே அளவு மாணவர்கள் வந்து இந்த ஐடி துறையை தேர்ந்தெடுப்பாங்களா, இல்லை இது குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? உங்களுடைய கருத்து என்ன சார்? இப்போ வந்து எல்லா ஃபீல்டுமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கிறனால எல்லா ஃபீல்ட்லேயுமே வந்து இவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ நம்ம சிவில் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும், நான் சர்க்கியூட் பிரான்ச்சஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இப்போ வந்து மைனர் டிகிரிஸ்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிக்கலாம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடாக உள்ள கோர்ஸும் என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். இப்போ அவங்களுக்கும் அப்போ அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது அவங்களுக்கும் வந்து போகிற மாதிரி தான் இருக்குது. பட் இது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்னென்னா இவங்களோட மெயின் கோர் பிரான்ச்சஸாக இது இருக்கிறனால எல்லா ஃபீல்ட்லேயுமே இப்போ வந்து ஏஐ வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி வந்து, ஏன்னா ஹியூமனையும் நம்ம டாமினேட் பண்ணுற மாதிரி தான் இப்போ அது அந்த டெக்னாலஜியாக நமக்கு இருக்குது. இப்போ முன்னாடி வந்து நமக்கு இந்த சேட் ஜிபிடி இந்த இவ்வளோ ஃபெமிலியராக யாருக்குமே இது கிடையாது. இப்போ சின்ன ஸ்கூல் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் என்ன பண்ணாங்க, இதை யூஸ் பண்ணுறாங்க. பட் இதை கொண்டு வரணும்னா தகவல் தொழில்நுட்பத்துறையினால தான் மெயினாக பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபீல்டில் வந்து கண்டிப்பாக ஜாப் வந்து இப்போ நிறைய பேர் படிக்கிறனால காம்படிஷன் அதிகமாக இருக்கும். யார் நல்லா வந்து நம்ம ஒரு ரன்னிங் ரேஸில் வந்து நல்லா ஓடக்கூடியவங்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ்னு சொல்லி வந்து அதை வச்சு தான் கொடுப்பாங்க. பட் இதில் யார் நல்லா ஸ்டப்பாக இருக்காங்களோ அவங்களுக்கு நல்ல லெவலில் இருக்கும், அவங்களோட பேக்கேஜ் லெவல் அதிகமாக இருக்கும். பட் முடிக்கிறவங்க கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பேசிக் லெவலையாவது வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஏன்னா எல்லா ஃபீல்ட்லையுமே இப்போ வந்து ட்ரிபிள் ரிலேட்டடாக எடுத்துட்டிங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் வெஹிக்கிள் இருக்குது, அங்கேயே வந்து என்னது தான் ஏஐ டெக்னாலஜியை பேஸ் பண்ணி இப்போ வந்து என்னது கார் வந்து நமக்கு டிரைவரே இல்லை, நம்ம போய் உட்காந்தா போதும், அது அதை சென்சாரை பேஸ் பண்ணி என்ன பண்ணும் போகிற மாதிரி தான் இருக்குது. அதுலேயும் ஏஐ தான் இருக்குது. அடுத்தது இதே மிஷினரிஸ் ஃபீல்டில் நீங்கள் எடுத்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு ஒர்க்கை வந்து ஹியூமனை வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 10 days 50 days ஒரு ஒர்க் ஆகுதுன்னா வித்தின் ஆஃப் டேஸ் உள்ளாடி என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த ஏஐ டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி மிஷினரிஸ் வச்சு என்ன பண்ணிடுவாங்க, ஒர்க்கை வந்து குயிக்காக முடிச்சிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒர்க்கோட டைமிங் தான் கம்மியாகுமே தவிர, பட்
அந்த ஒர்க் பண்ணக்கூடியவங்களோட எஃபோர்ட் வந்து என்ன பண்ண ஒரு சிம்பிளிஃபிகேஷனாக இருக்கும், ஜாப் ஓரியன்டாகவும் இவங்களுக்கு நல்லதாக தான் இருக்கும். பட் அதுக்காக வந்து ஏஐ ஃபீல்டு இருக்கிறனால நிறைய பேர் படிக்கிறனால ஜாப் கம்மியாக இருக்கும்லாம் சொல்ல முடியாது. எல்லா ஃபீல்ட்லேயுமே இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து அப்ராட்லேயே என்ன பண்ணாங்க, போய் செட்டில் ஆகக்கூடியவங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாருமே இந்த ஃபீல்டில் உள்ளவங்களாக தான் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து கீழே வராது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவுலையும் இப்போ படிக்கிறது வந்து நமக்கு ஒரு ஜாப் கிடைக்கணும், நல்ல லெவல் நல்ல சேலரி ஜாப் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை வந்து நிறைய வேறு எடுத்து படிக்கிறாங்க. அது ரிலேட்டடாக உள்ள பிரான்ச்சஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி. இப்போ இதெல்லாமே வந்து ஒரு சர்க்யூட் பிரான்ச்சஸ், ஒரு இதோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிரிவு மாதிரி உள்ளது தான். பட் எல்லாத்தோட கோர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அதில் தான் வரும். அதை பேஸ் பண்ணி தான் படிக்கிறாங்க. இப்போ ஈவன் ஏஐ டெக்னாலஜி இருக்கிறனால தான் இப்போ ஒரு டிசீஸ் வந்து முன்னாடி நமக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு கோவிட்டை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு 1 வீக் பிறகு தான் நமக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாங்கிறதே தெரியும் சொன்னாங்க. பட் அதுக்குள்ளே அந்த பேஷண்ட் இருக்கிறாரா இல்லை அவங்க இறந்துட்டாங்களா அப்படிங்கிறதே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. பட் இப்போ வந்து வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஒரு டைமுக்குள்ளாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு டிசீஸ் இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சி. இதெல்லாமே வந்து உங்களோட ஒரு தகவல் தொழில்நுட்பத்தோட ஒரு பரிணாம வளர்ச்சி தான். நம்ம வந்து அதை வந்து அதனால வந்து மனுஷனுக்கு தீங்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. நமக்கு ஒரு வளர்ச்சி தான். இப்போ வந்து ஒரு டிசீஸ் இருக்கா இல்லையாங்கிறத வந்து ஒரு மனுஷன் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் கண்டுபிடிக்கிறத வந்து இப்போ தகவல் தொழில்நுட்பத்துறையில் வந்து கொஞ்சம் சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணிவிட்டு இவங்களுக்கு இந்த டிசீஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம குயிக்காகவே கண்டுபிடிச்சிக்கலாம். இதெல்லாம் வந்து வளர்ச்சி தான். இதனால ஜாபும் கூட தான் செய்யும். அது மெடிசின் லெவலாக இருந்தாலும் சரி, இப்போ மெடிசின் ஃபீல்ட்லேயே வந்து எம்பிபிஎஸ் டாக்டர் முடிச்சுட்டு வரக்கூடியவங்களுக்கு அவங்க ஃபீல்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பட் அங்கேயும் வந்து ஒரு தகவல் தொழில்நுட்பத்துறையில் முடித்த ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐ முடித்தவங்களால தான் அதோட ஒர்க்கிங் பிரின்சிபலில் ஒர்க் அவுட் பண்ண முடியும். கண்டிப்பாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கம்மிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. நல்ல வாய்ப்பு தான் இருக்குது. சூப்பர் சார். இதுவரை நம்ம கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் பொறுமையாக பதில் சொன்ன ப்ரொஃபஸர் ஜபா கிங்ஸ்லி அவர்களுக்கு ஹாயபா சேனல் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். இன்னும் இதுபோல் வேறு வேறு காணொளிகளை காண இணைந்திருங்கள் ஹாயபா சேனலுடன். நன்றி, வணக்கம்.